உடலை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனம் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உடல் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் இருக்குது பார்த்தியா, ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த உணர்ச்சிகளில் ஏற்படுற மாற்றங்கள் நம்ம உடம்புல நிறைய உணர்ச்சிகளில் நம்ம சிக்கிக்கும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு செல்லும் நம்ம மனம் எப்படி இருக்கோ, நம்மளுடைய உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும், மனம் எப்படி செயல்படுதோ அதிலிருந்து தான் பிறக்குது. நம்ம உடல் ரீதியாக பசிச்சு சாப்பிட்ற மாதிரி, இரவில் தூங்குற மாதிரி, மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம எப்படியான உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு எப்படி நம்ம கையாளுறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய உடலில் பிறக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து உருவாகுது. அப்போது உடல் அப்படிங்கிறதும் மனம் அப்படிங்கிறதும் இரண்டும் இணைஞ்சது தான் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் அப்படிங்கிற அடிப்படை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு கண் இருக்குது அப்படின்னா இந்த கண்ணுடைய பார்வை, இந்த கண் வந்து கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. அப்போ இதோடைய பார்வை திறனாக இருக்கட்டும், இந்த கண்களுடைய உருவாக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் இதில் இருக்கிற செல்கள் வந்து பிறக்கிறதும் அழிகிறதும் இரண்டுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது காதாக இருந்தாலும், மூக்காக இருந்தாலும், வாயாக இருந்தாலும், பற்களாக இருந்தாலும், உள்ளுறுப்புகளாக இருந்தாலும், முடியாக இருந்தாலும் ஒவ்வொன்றும், அதாவது முடி உதிரதை நம்ம கண்ணில் பார்க்குறோம். ஆனால் கண்களில் இருக்கிற செல்களும் இதே மாதிரி உதிர்ந்து புதுசான ஒரு செல் ஒவ்வொரு நொடியும் உருவாக்கிட்டும் வெளியேற்றமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன் ரெண்டுமே எல்லா உறுப்புகளுக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கண்கள் உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு பார்வை திறனை கொடுக்கணும், மிக ஆரோக்கியமான ஒரு கண் வடிவத்தை உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னா உங்களுடைய உடலும் மனம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா பசி, தாகம், ஓய்வு, தூக்கத்தை ஒழுங்குபடுத்துறதும், மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணர்ச்சிகளில் வசப்படாமல் இருக்கிறதும், உணர்ச்சிகளை இயல்பாக கடத்துறதும். ரொம்ப நேரம் சிக்கக்கூடாது. உணர்ச்சிகள்ன்றது ஏற்படுறது இயல்பு தான். அதில் சிக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் அதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம கற்றுக்கணும். அதுலேயே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேயே சிக்கி அதையே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து பிறக்கிற செல் அதே அந்த பயத்தோடு, எந்த பயமோ இல்லை கோபமோ இல்லை சந்தோஷமோ இல்லை எந்த மிகை உணர்ச்சியில் நம்ம சிக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடாக அந்த செல் இருக்கும். அப்போ அந்த கண்களுடைய உருவமும் அதோடைய திறனும் நீங்கள் மனதளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கீங்களோ அதன் அடிப்படையில் அந்த செல்கள் பிறக்கும். நான் சும்மா கண் மட்டும் சொல்கிறேன். தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்குமான ஒவ்வொரு செல்லும் இப்படித்தான் ஆரோக்கியமாக இருக்கிறதும் பலகீனமாக இருக்கிறதும் நம்ம உடல் மனம் இரண்டின் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இருக்குது. ஒரு உறுப்பு ரொம்ப சேதமடைஞ்ச உறுப்பு, மிக மிக சேதமடைஞ்ச ஒரு உறுப்பு புதுசாக்கி ஒரு புது உறுப்பாக மாற்றுற அளவுக்கு உடல்கிட்ட பிராணி இருக்குது. உடல் நினைச்சால், இந்த உடல் நினைத்தால் ஒரு உறுப்பை எப்படிப்பட்ட நிலையில் இருக்க உறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறுப்பை வந்து சரி செஞ்சு ஒரு புதுசான உறுப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது தான் இந்த உடல். அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு உடலும் மனமும் மிகச்சரியாக ட்ராவல் பண்ணால் இந்த விஷயம் சாத்தியம். இது உடம்புடைய இயற்கை, படைப்புடைய இலக்கணம். சரிங்களா? சரி, அப்போது இந்த இடத்துல இருந்து, இந்த மனம் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுடைய நாஷ்வில் அப்படிங்கிற ஒரு ஊரில், நாஷ்வில்ன்ற ஊரில் சாம் லாண்டி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு சின்ன தொந்தரவுக்காக, தொண்டையில் ஏற்படுற ஒரு சின்ன தொந்தரவுக்காக டாக்டரை பார்க்க போகும்போது அவருக்கு புற்றுநோய், அதாவது தொண்டை குழாய் இருக்கு இல்லையா, உணவு குழாயில் புற்றுநோய் இருக்கிறதா அந்த டாக்டர் வந்து, அப்போல்லாம் வந்து லேப்லாம் கிடையாது, டெஸ்டெல்லாம் கிடையாது. டாக்டருங்களை வந்து அவங்களுக்குன்னு சில முறைகள் இருக்குல்ல, ஸ்டெத்தஸ்கோப், டார்ச் இதெல்லாம் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாக்டருடைய ஒரு தவறான கணிப்பு மூலயமா, அனுமானம் வழியாக அவர் வந்து புற்றுநோய் இருக்கிறதா வந்து சொல்லிடுறாரு அந்த மருத்துவர். அந்த புற்றுநோய் இருக்கிறதா சொன்ன உடனே அதுலேயும் எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, புற்றுநோய் கடைசி ஸ்டேஜில் இருக்கீங்க, இதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றவே முடியாது, அதனால் உங்களுக்கு விருப்பப்படுற விஷயங்களை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு சில நாட்களில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாம் லாண்டிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்மக்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை, ஆனாலும் நமக்கு எப்படி வந்து புற்றுநோய் வந்தது, அதுவும் இதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த மாதிரியான எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஒரு நோய் உருவாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல சிம்டம்ஸ் வந்து இருக்குமா இல்லையா?
ஒரு ஒரு டெங்கு வருதுன்னா 4 நாளைக்கு முன்னாடி ஜுரம் இருக்கும். அந்த ஜுரத்தை சரி பண்ணுறதுக்கு, அந்த காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு முதல்ல ஆரம்ப கட்டங்களில் மருத்துவர்கள் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அதில் சப்ரஸ் ஆகாமல் அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட்டுக்கு எழுதி தருவாங்களா இல்லையா? இதன் அடிப்படை மருத்துவ தத்துவம். ஆனால் எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போன உடனே உனக்கு டெங்கு இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அப்போ அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ இதே இடத்துல தான் வந்து சாம் லாண்டி இருந்துட்டார். அவருக்கு வந்து இதை பற்றின குழப்பம் மனசில், அவருக்கு வந்து தனக்கு கேன்சர் வந்துருச்சு, நம்ம இறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரே சிந்தனை, அந்த சிந்தனை மட்டுமே இருந்தது. அது படிப்படியாக அவர் மனசை வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த பயம், மரண பயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயம் வந்து அவருக்குள்ளே வந்துருச்சு. மனக்கவலை, வெறுமை, விரக்தி, இது எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அவர் வசப்பட்டு போயிட்டார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனசில் வந்து தனக்கு புற்றுநோய் இருக்குது, தனக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொன்ன உடனே அது பதிஞ்சு போச்சு. அப்போ தான் ஒரு புற்றுநோய் நோயாளி அப்படிங்கிறது அந்த மனமும் உடலும் ஏற்றுக்குச்சு. அப்போ தான் ஒரு புற்றுநோய் நோயாளிங்கிறதே அவர் காலையிலேருந்து 24 மணி நேரம் அதே சிந்தனையோடையும் அதே கவலையோடையும் அவர் இருக்கவும், அவர் உடலில் பிறக்கிற செல் மொத்தமுமே என்னவா பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயோடைய பாதிப்புகளோடையே பிறக்க ஆரம்பிக்குது. ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அந்த மனசில் தோன்ற திங்கிங் அது தாட்டாக மாறும்போது அதில் பிறக்கிற செல்களும் அதே மாதிரியாக தான் உருவாகும். என்ன திங்கிங்கோ, என்ன உன்னோட தாட் ப்ராசஸோ, திங்கிங் வழியாக நீ எடுத்துருக்கிற தாட், எதை நீ சூஸ் பண்ணியிருக்க தாட்னா ட்ராவலிங், திங்கிங்கிறது தோன்றி மறைகிறது. அப்போது திங்கிங்கில் வர விஷயங்களை நீ தாட் ப்ராசஸாக எங்கே கொண்டு போறியோ அதுவாக தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் பிறக்கும், உருவாகும். அப்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு புற்றுநோய் இல்லை, ஆனால் இல்லாத புற்றுநோய் வந்து உருவாகிடுச்சு, அவருடைய செல்ஸில் உருவாகிடுச்சுன்னு சொன்னதை விட அந்த பயத்திலேயே தான் புற்றுநோய் உருவாகிறது அப்புறம். ஆனால் அவர் அதே தாட்லேயே இருந்து அந்த அந்த தனக்கு புற்றுநோய் அந்த சிந்தனையிலே இருந்து கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டார். சாம் லாண்டி இறந்ததுக்கப்புறமா அவருடைய உடலை வந்து அதோட விட்டுறலை. சரி, இதில் என்ன, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, புற்றுநோயில் இறக்குறதுன்றது ஒரு இயல்பான விஷயம் தானே நினைக்கலாம் நீங்கள். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோயில் வந்து அவர் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இறந்ததுனால அப்போலாம் வந்து புற்றுநோய் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான கேஸ். இன்றைக்கு மாதிரி புற்றுநோய் ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்கிட்ட சிகிச்சை எடுக்கிறவங்கள நிறைய ஆய்வுக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்கள வச்சு சொல்லித்தரணும் இல்லையா, லெசன் நிறைய டீச் பண்ணணுன்றதுக்காக புற்றுநோய் அப்படின்னு ஏற்பட்ட ஒரு பேஷண்ட்ஸாக இருந்தால் அவங்கள வந்து அவங்களுடைய உடலை வந்து பரிசோதிக்கிறதோ இல்லை அவங்களுடைய சிகிச்சைக்காக அவங்களை அடிக்கடி கூப்பிட்றதுமான ஒரு மருத்துவ முறை வந்து இருந்தது, ஒரு பின்பற்றல் வந்து இருந்தது. அந்த இடத்துல வந்து சாம் லாண்டி என்ன பண்ணாங்கன்னா அவருடைய உடலை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை உடலை ஆய்வு செஞ்சாங்க. சரிங்களா? அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவர் உடம்பு ஆய்வு செய்யும்போது ஆய்வு செய்த மருத்துவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா அவர் உடம்புல புற்றுநோய் அந்த உணவு குழாயில் புற்றுநோய் பாதிப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய செல்ஸ், உடம்புக்குள்ளே இருக்கிற எந்த செல்ஸ்லையுமே புற்றுநோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடையாது. எதிர்காலத்தை உருவாக போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அந்த உடம்புல. ஆனாலும் அவர் இறந்திருக்கார். அப்போது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு செய்த மருத்துவர்கள், உலகியல் ரீதியாக ஆய்வு செய்த மருத்துவர்களில் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிற மரபணு ஆய்வாளர் வந்து அவர் ஒரு பதிவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு தன்னுடைய பல ஆய்வுகள், இந்த சாம் லாண்டி மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பேஷண்ட்டுகளை வந்து ஆய்வு செஞ்சு ஒரு பதிவை சொல்கிறார். என்ன சொல்கிறார் ப்ரூஸ் லிப்டன் அப்படிங்கிறத பார்ப்போம்.